आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते हैं तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता है। பிரதமர் ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி எடுக்குவார்? அவரே கைக்கூலியாச்சு. எஜுகேஷன் இல்லாதனால நாட்டு ஆர்வத்துக்கு வந்தாக்கா இந்த நிலைமை தான். என்னத்துக்காக பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர் பேர் உச்சரிக்காதீங்க. வேற யாராவது நீங்க அவர் பேர் உச்சரிக்கிறதாக்கா ஆண்டவரை பற்றி சொல்லுனாரு. ஆண்டவருக்கு ஆதான் தொடங்குது, அண்ணல் அம்பேத்கருக்கும் ஆதான் தொடங்குது. இங்கே தொடங்கினாலும் சரி, ஒப்பனுக்கு அங்கே தொடங்கினாலும் சரி, ஆண்டவர்னாகவே அம்பேத்கர்னு தான் அர்த்தம். கரெக்டுங்களா? அவரை பேர் ஏன் சொல்கிறீங்க? ஆண்டவர் பேர் சொல்லுங்க. நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. நீ சொர்க்கத்துக்கு போகிறோம் பார்லிமெண்ட் ஆடா வச்சுக்கிற, எல்லாரும் கோயிலுக்கு கொண்டு போய் நிற்க வச்சுக்கா. சொர்க்கத்துக்கு நேராக போகலாமே, சொர்க்கத்துக்கு நேராக போகலாமே. ஏன் பார்லிமெண்ட்டு? இதெல்லாம் நாலேஜ் இல்லாத, நல்ல குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆளுங்கள்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுறது பெரிய தவறு. சிங்குலரில் கூட சொல்லலாம். நம்ம அமித்ஷாவை பற்றியோ பிரைம் மினிஸ்டர் பற்றியோ அது முக்கியம் இல்லை. ஒரு நாட்டுக்கு நம்பர் 2 ஹோம் மினிஸ்டர் நீ தகுதியோட உலகமே போற்றக்கூடிய தலைவரான பாபா சாஹேப் அம்பேத்கரை கேவலமான நீ ஜெயிலில் இருந்துவன். நீ ஜெயிலில் இருந்துவன். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயிலில் இல்லை, அவன் தொண்டரில் போய் ஜெயிலில் இருந்தான்னு சொன்னவர் கிடையாது. படி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் அவரு. நீ அவரை பற்றி பேசுகிற, பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி ஏன் பேசுகிறீங்க? அதனால தான் பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பெரிய கலாட்டா கூட ஆனது. ஒரே ஒரு மந்திரி பிரதாப் சிங்காரியா என்ன அவரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாரு. யார் அவரு? அவன் மேலே 9 கிரிமினல் கேஸ், 9 கொலை கேஸ் சார். அவன் கூட இருந்த 12 பேருக்கு அரசு வாரண்ட் ஒருத்தரை தூக்குமாடிக்கு அனுப்புனாங்க. 12 பேர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியாப்பட்டவங்க மந்திரி யார் கவர்மெண்ட்டில்? பிஜேபி கவர்மெண்ட்டில் 9 கிரிமினல் கேஸ் இருக்குது. அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறான்? பிஜேபிக்காரனா இது ரொம்ப ஏழை, இது ரொம்ப நேர்மையானவர், அவன் இந்துத்துவா, வஜ்ரங்க தல்ல, கொடூரமானவன், ஆர்எஸ்எஸ்ல பிறந்து ஊறி வெளியே வந்தவன், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறவன். ஒரிசால ஒரு ஃபாரினர்ஸ் அந்த ஆதிவாசிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு லெப்பர்சி அந்த க்யூர் பண்ணுறன்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இவனுங்கெல்லாம் என்ன இது பண்ணாங்க தெரியுமா? இவங்களெல்லாம் கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு 300 சர்ச்சு மக்களை எல்லாரும் அடித்து நாசம் பண்ணி அவங்க சொத்துக்களெல்லாம் சூறையாடினவன் இன்னைக்கு இந்தியாவில் மந்திரி. அவர் கொடுத்துக்கிற போஸ்ட், மந்திரி போஸ்ட் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொண்டாந்து கொடுத்தாரா? சொர்க்கத்துக்கு போறவர் கொண்டாந்து கொடுத்தாரா? திருட்டு பசங்க ஆட்சி இது. மக்கள் கரெக்டாக ஓட்டு போட்டுட்டாங்கன்னாக்கா இவனுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போவானுங்க. இன்னொரு முறையும் போடணுன்னாக்கா மக்கள் கரெக்டாக திரும்புவாங்க. ஏன் கிறிஸ்டின்ஸ் அவங்க அடிக்கிறாங்க? எதுக்கு கிறிஸ்டின்ஸ் ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா மக்களும் போய் கிறிஸ்டின்ல சேர்ந்துட்டாக்கா இந்துத்துவம் இல்லாத போயிடுமே. ஆனால் தங்க வயலில் இருக்கிற மக்கள் ஒன்று புத்திஸ்டாக போயிடுறா, எல்லாருமே கிறிஸ்டினாக போயிடுறா, பரவாயில்ல. அப்போது இந்துத்துவன்றதுங்களா இங்கே போயிடுமே. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக அப்படி செய்வானுங்க. நமக்கு கழுவுறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் இது வேணும்னு கிரியேட் பண்ணது. ராகுல் காந்தியை எப்படியாவது பார்லிமெண்ட்லேருந்து ஒழிக்கணும். இவர் கீழே ஊத்துட்டார யாரா ஒரு எம்பின்னு மனித அபிமானத்தை பார்த்தவர். இவரை அனுப்பி வச்சது வேணும்னு. நீ ஏன் போன ராகுல் காந்திக்கு சீட்டுக்கிட்ட கிரியேட் பண்ணி ராகுல் காந்தி ஏதாவது ஒன்று பண்ணி இவனை ஒழிச்சிட்டோன்னு ஒரு பிளான் போட்டதுனால கீழே ஊந்துட்டார் மினிஸ்டர். 2 தையல் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போது காமிக்கும் போதும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பெரிய கட்டு, மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா பெரிய கட்டு, சாயங்காலம் பார்த்தா தலையே கட்டு. ஏன்னா மூலியா வெளியே வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய ஐயோ அட்ராக்ட் பண்ணுறாங்களோ. இதில் ஜாதி மதம் பார்க்காதீங்க சார். அம்பேத்கர்ன்றது பொதுவான மனிதன். அவர் பேக்வர்ட் கிளாஸ் ஆகட்டும், ஃபார்வர்ட் கிளாஸ் ஆகட்டும், செல்கேஷன் மக்களுக்காக போராடின ஒரு மாபெரும் தலைவனை இந்த மாதிரி அவமானம் கொஞ்சம் கேஜிஎஃப் நடந்தது. த்ரூ அவுட் இந்தியா பற்றியும் ஒரு கிரிமினல் என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறான்னு பாருங்க. இவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் அம்பேத்கர் பேரை சொல்றதோ ஆண்டவர் பேரை சொல்லுங்க சொர்க்கத்துக்கு போவேன்னு. முட்டாள், நீ மந்திரியா இருக்கலாம், நாங்களாம் ஒன்றும் கத்திரி கிடையாது. எங்களை படி படி படின்னு சொல்லி கொடுத்தவங்க பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் கொள்கையை பின்பற்று படித்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். சரஸ்வதினு ஒரு அம்மா பேர், 90-100 வயசு வரைக்கும் வாழறாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போனது பேர் என்ன?
புக்ஸ் படிப்போம். நம்ம பிள்ளைகள் என்ன சொல்லி கொடுக்குறோம்? சரஸ்வதி கும்பிட்டு போ படிப்பு ஏறோன்றாங்க. அந்த அம்மா சரஸ்வதி பேர், ஆனால் ஸ்கூலுக்கே போகல. இதுக்கு பதில் சொல்ல ஒரு அமித்ஷா. அதே போல் உனக்கு செல்வம் வேணும், பணம் வேணும், யாரை கேட்குவேன்? லக்ஷ்மி கேட்குறேன். இப்போ லக்ஷ்மின்னு பேர் வச்சுக்கிற அம்மா ரேஷன் கார்டு கீழே நின்றுக்கிறாங்க. எங்கடா கேட்குது இந்துத்துவா? சொல்லு. இங்கே என்ன ஒன்றுனாக்கா, பிராமணிசம் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால இந்துக்களெல்லாம் ஒன்றா சரி. இந்துக்கள் முதலியார் இந்து தான், பிள்ளை இந்து தான், நாடார் இந்து தான், செட்டியார் இந்து தான். இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்களோ, நம்மளோட கீழ்தரமானவன் தான் செல் கேஸ்கார. உன்னே உள்ள விடலையே. உலக புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜா உள்ள விடலையே. அதனால் நம்ம இந்துத்துவ மக்களெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்க. நம்மளெல்லாம் இந்துத்துவான்னு இவனுடைய குதூகலத்துக்காக நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், நம்மளை தூரம் ஒதுக்குறான். அதனால் நீங்கள் நினச்சிக்க உன்னோட நான் கீழுக்கிறேன்ட்டு. காலில் செருப்பு இல்லாதவன் என்ன நினைக்கிறான்? அவன் காலில் அவனுக்கு செருப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. காலில் இல்லாதவன் என்ன நினைக்கிறான்? செருப்பில் நான் வருத்தப்படுறான், இவன் காலே இல்லையே. அந்த மாதிரி எந்த ஜாதி எந்த மதம், தங்க வயலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான மண். இது பேர் தங்க வயல் சும்மா சொல்ல. இந்த மண்ணில் ஜாதி கலவரம் இல்லை, மொழி கலவரம் இல்லை, மக்கள் கலவரம் இல்லை. என்ன இப்படிப்பட்ட ஒரு ஊர் இந்தியாவிலே கிடைக்காது. அந்த மாதிரி ஊரில் பிறந்து வந்தோம். நம்ம யாராக இருந்தாலும் எஜுகேஷன் பண்ணியே தீர்க்கணும். அமித்ஷாவாகட்டும், அது யாரானாகட்டும், தகுதி இல்லாத ஒரு மந்திரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தகுதி இல்லாதவனா தானே நாங்கள் மந்திரி ஆகுவோம். 2 தையல் போட்டு தலை ஃபுல்லாக கட்டு, இன்னும் கொஞ்சம் விட்டா கழுத்து கீழெல்லாம் போட்டுருவோம். எப்படியாவது ராகுல் காந்திக்கு தொந்தரவு கொடுக்கணும், ராகுல் காந்தி மேலே கேஸை புக் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லை கொலவெறி. இது பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அவங்க பாட்டியை எழுந்தோம், ஏற்கனவே அவங்க அப்பாவை எழுந்தோம். மறுபடியும் ராகுல் காந்தி இழங்கிறது நம்ம தயாராக இருக்கக்கூடாது. எந்த கட்சியும் முக்கியம் கிடையாது, எந்த கட்சியும் கூட. வல்லபாய் பட்டேல் யார்? இரும்பு மனிதர், கரெக்டுங்களா? அவருக்கு வச்சார் சிலை யார்? மோடி. என்னத்துக்கு? இரும்பு மனிதர். என்ன பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் எழுதிக்கணும்னு வந்து சப்மிட் பண்ணுறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். நல்லா கவனமாக வைங்க சார். பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு. அவருக்கு எதிர்ப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் அவர் சப்மிட் பண்ணும்போதோ வல்லபாய் பட்டேலேருந்து எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு எனக்கு கேள்வி கேளுங்க, நீங்கள் ஒவ்வொரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு கேள்வி கேளு, ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார். அப்போ எவ்வளோ வைத்தறிச்சல் பொறாமல் இருந்தாக்கா இரும்பு மனிதன் சொல்கிற வல்லபாய் பட்டேல் என்ன சொன்னார் தெரியுமா? அதை தூக்கி கடலில் போடுங்க. என்ன சொன்னார்? மாபெரும் லீடர்ஸ் இல்லையா பாபா சாஹேப் அம்பேத்கர், சிங்கிள் மேன். என்ன சொன்னார் தெரியுமா? என் ஷூ மூஞ்சிக்கிட்டு வரதுக்கு ஏஞ்சி வெளியே போடுவாங்க. என் ஷூ மூஞ்சிக்கிட்டு வெளியே போயிட்டு இருந்தார். யார்? இரும்பு மனிதன். யார் சார் இரும்பு மனிதன்? அந்த மாதிரி தங்க வயலில் ஒவ்வொரு இந்திய குடியரசு வச்சு இரும்பு மனிதன். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தங்க வயல் மக்களுக்காக நான் பாதுகாக்கிறேன். என்ன டீசல் புள்ளியும் கூட 10 முறை என்ன கேட்டாங்க. உடம்பு சரி ஒரு பொண்ணா அது இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் நடக்காத ஒரு விஷயம் நாங்கள் போகிறது தப்புன்றதுக்காக நீ கூட சொன்னீங்க போயிட்டு வந்துருக்கு சார். போயிட்டு என்ன பண்ணுறாங்க? சால்வ் பண்ணல. நான் எம்எல்ஏவாக இருக்கும்போதும் பிஜேஎம்எல்ஏ எப்படி இதே தான் சொன்னான், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரமாட்டேன்னு. நான் எம்எல்ஏன்ற பவரை மகனை வந்து அங்கே அசம்பிளியால் இருக்கணும்னு 9 மணிக்கு வந்தவரை சாயங்காலம் 8 மணிக்கு தான் வெளியே. தட் இஸ் அ பவர் ஆஃப் த எம்எல்ஏ. இப்போ எம்எல்ஏ எம்பியா இவன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம், லேபர் மினிஸ்டர் எடுத்துக்கிறான் ஸ்டேட்டில் போய் உட்காரான் ஆஃபீஸில். காலையும் ஆஸ்க் டு ஜஸ்ட் ஆன்சர் சொல்லுமா இல்லையா? அதோடைய பவர் யாருக்கிட்ட இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார். ப்ளஸ் ஏன் செய்யலை? அந்த அம்மா குறை சொல்கிறதுக்காக சொல்ல. இத்தனைக்கும் உங்கள் அப்பா மந்திரி, எங்கள் அப்பா ஆர்டினரி லேபர் ரிட்டைர்மெண்ட் பிஜேபி. எனக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்லையே. அவனை அங்கே வர வச்சு கேள்வி கேட்டுக்கணும். இந்த பிள்ளைகளை ஏமாத்துறாங்களோ இல்லை இவங்க ஏமாந்து போகிறாங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் ப்ரெஸ்காரங்க வந்து போயிடுங்க சார். சுதா கூட சொன்ன வந்து போயிடுங்க சார். வந்து என்ன சொல்லிட்டோம், நான் இருக்கிற உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நான் தன்னா உட்காடுறேன், உயிரே போராட்டம் பண்ணுவேன். எப்படி? நான் உயிரே கொடுத்துருவேன். அது வாயில் சொல்லலாம், கிழிக்கலாம், ஆனால் செயலில் காட்டணும் இல்லையா? ஈக்குவல் பே கொடுக்கணுமா இல்லையா? ஈக்குவல் ஒருத்தர் ஒவ்வொருத்தர் குப்பை அள்ளி டிராக்டரில் போடுறான், அதுக்கு ஒரு நெட்டு போட்டு மூடுறான், அவனுக்கு 10 ரூபா. அந்த டிரைவர் ஓட்டுன்னு போகிறான் பாரு, அவனுக்கு 50 ரூபா.
இதுக்கு அங்கே பேசியிருக்கிறாரு அவருக்கு 100 ரூபாய், இவருக்கு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க அவருக்கு 2000 ரூபாய். எந்த வகையில் நியாயம்? வேற இஸ் ஈக்குவல் பேமெண்ட். இது யாருக்கிட்ட கேட்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் லேபர் கமிஷனர் கிட்ட மூவ் பண்ணணும், கேள்வி கேட்கணும். அந்த தொழிலாளிக்கு எம்பி, கோலார் எம்பி சென்ட்ரல் லேபர் மினிஸ்டர்கிட்ட உட்காந்து இந்த பிரச்சனை 6 மாசத்துக்குள்ள நீ தீர்வுன்னு போராட்டம் பண்ணணும். நம்ம ரைட் ஆர் ராங்? அதனால தானே சார் நீ எம்பி. நான் மாத்தாடுறது என்ன மாத்தாடுறது? அவருக்கு நான் அவன் மெஜாரிட்டிக்கு தான் மினிஸ்டர் ஆகிக்கிறான். நீ மெஜாரிட்டி இல்லை, நாளைக்கு உனக்கு மெஜாரிட்டி வந்தால் நீ மினிஸ்டர், நீ மந்திரி. இந்த கேள்வியெல்லாம் நான் அசம்பிளியில் கேட்டுக்கிறேன். அவருக்கு செய்ய வேண்டிய வேலை இது. அவர் செய்துட்டு தங்கமயில் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேருவோம். நான் தர்ணா உட்கார லேபர் மினிஸ்டர்கிட்ட அவர்கிட்ட கேள்விக்கு 6 மாதத்தில் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லு. 40 வருஷமா ஒர்க் பண்ணுங்கிறான் அதே கூலிக்கு. என்ன பண்ண போகிறாங்க இவங்க? நெக்ஸ்ட் ஈரிங்கில் நெக்ஸ்ட் டேட் கொடுக்க போகிறான். என்ன பண்ணிட்டு பாவம் ஏமாந்து போகணும். 29 நாள் யார் தொழிலாளி உள்ள அழுவுது வெளியே சொல்லி. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க. நான் போய் அந்த சங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன? சங்கம் ஒழுக்கமாக சொல்லி கொடுக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும்னு அவங்க குறை சொல்கிறதுக்கு இல்லை, அது செய்து காட்டணும். இல்லையா ஒரு பண்ணுங்க. சங்கத்துக்காரங்க தான் நமக்கு பாலன் அட்வொகேட் நம்ம ஊரில் பொறுத்தவன் தானே, வேற எங்கேயும் போய் பிறக்கலையே. அவன் வந்து நான் இப்படி செய்வா அப்படி செய்வேன்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் ஒரு மீட்டிங் கால் பண்ணிக்கிறார் ஜார்ஜாலோ வேறு. அன்னைக்கு நான் உங்களுக்கு வரல, இன்னைக்கு நான் வரேன் உங்களுக்காக. அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேமெண்ட் எங்கேயும் கொடுக்கல, இந்த மாதிரி ஆர்டர் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. இந்த கேள்வியை நீ கேள்றா தொழிலாளி. கான்ட்ராக்ட் லேபர் நீ கேளு. உன் பக்கத்தில் நாங்கிறேன், உன்னை எதிர்க்கிற யார் நான் பார்க்குறேன். அதுக்கு பதில் ஒழுங்காக சொல்லணும், சட்டத்தில் என்ன எடுத்து சொல்லணும். இது செய்ய வேண்டிய வேலை ஒரு அட்வொகேட். இந்த மண்ணில் பொருத்தம் பண்ணுறதுக்காக. அப்படி நடக்காதுன்னு ஒரு குரூப்பு, நடந்துக்குதுன்னு ஒரு குரூப்பு வந்து சொல்லிட்டோம். நானும் வரேன் சார், இது வரைக்கும் போகல, இப்போ போகிறேன். நீங்கள் வாங்க. கேள்வி கேட்க வேண்டியது ப்ரெஸ். இவங்க கூட நிற்க வேண்டியவன் நான். ப்ரெஸ்ஸுக்கும் பிசிஎல்லுக்கும் கான்ட்ராக்ட் லேபருக்கும் சேர்ந்து நிற்கிறவன் தான் இஸ்ரால். இந்த அன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்கணும் சொல்லணும் என்று கூறி என்னுடைய ஜெய்பீம் பிறந்த வணக்கத்தை சொல்லி இன்னொரு முறை என் அன்பு மத்திய மந்திரி அமித்ஷா டவுன், அமித்ஷா டவுன்.